அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது நியர் டு அவர் நம்பர், அதாவது 25,279 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்தில் இன்றைக்கி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் படி நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் ஈவன் 9:30 to 35 அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில். இதுக்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இதில் இருந்தே கம்ப்ளீட்டாக ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் வீக்லேருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் 14th அக்டோபர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் டேயில் நமக்கு ஒரு பெரிய கேண்டில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நம்ம பிஃபோராகவே மென்ஷன் பண்ணினோம். ஈவன் இந்த அக்டோபர் மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம மெம்பர் குரூப்பில் போஸ்ட் பண்ண டேட் அப்படிங்கிறது 14th அக்டோபர். எக்ஸ்பெஷலி நிஃப்டி இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஒன் சைட் ஆகி ஒரு பெரிய கேண்டில் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டைமிங் கேண்டிலும் இன்னைக்கு எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அகெயின் நமக்கு ரிஜெக்ட் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது 25 to 34 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஹை கட் ஆகிட்டு நியர் டு நம்பர் பக்கத்துலேருந்து ரிவர்சல் கொடுத்துருந்தாங்க. அகெயின் ஒரு ரிவர்சல் ஃபார் ஷார்ட், இதுவுமே ஷார்ட். அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடங்கள் நமக்கு லோ கட் ஆகிட்டு மறுபடியும் நமக்கு ஹை கட் ஆனாங்க. எவ்ரிடே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னபடி டைமிங் கேண்டிலில் ஒன்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறாங்க அப்படின்னா ரிவர்சல் ட்ரேடில் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட்டான பாயிண்ட்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். ஈவன் இந்த இடங்கள் மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்துட்டு எக்ஸாக்டாக எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் செகண்ட் டவுன் சைட் லெவலான 25,169 அதாவது 25,106 இருந்து இந்த நம்பர்ஸ் வரைக்கும் ரொம்பவே குயிக்காக நமக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈவன் தோ நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் சரி இல்லை நம்மளுடைய இண்டெக்ஸில் எந்த டைம் ஃப்ரேம் படி 5 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் படி மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரிஃபோராகவே போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் அப்படிங்கிறது அது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. அதையும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணினோம். எந்த டைம்லேருந்து இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. மல்டிபிள் டைம்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்த இடம் 56,590 549 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்தே மார்க்கெட் நல்ல ஒரு டவுன்ஃபால். அண்ட் அகெயின் நம்மளுடைய நம்பர்ஸான 56 to 96 அப்படிங்கிற லெவல்ஸ்லேயே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. ஈவன் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் படி நமக்கு லோவும் கட்டாயிருந்தாங்க. பட் மறுபடியும் நம்ம ஷார்ட் ட்ரேட்லேயே இருக்கும் பொழுது செகண்ட் டைமிங் கேண்டில் நமக்கு ஹை கட் ஆகுறாங்க. இது T = N செட்டப்பில் வராங்க. அதாவது டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரு இடத்துல வர்றது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய T = N செட்டப். இது மாதிரியான செட்டப்பில் வரும் பொழுது அது ஒரு ஹையாகவோ இல்லை அது ஒரு லோவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். இந்த இடங்கள்ல நம்ம ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு அப் ராலி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. கம்ப்ளீட்டாக நம்மளுடைய டைமிங் கேண்டிலுக்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இதிலிருந்தே ஒரு ரேலி. அண்ட் எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஆன பிளேஸ் 56,549 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எவ்ரிடே சொல்கிற மாதிரி மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க, இல்லை இந்த இடங்கள்ல சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பிஃபோராகவே நம்ம ஒன் டே பிஃபோராகவே நாளையோடைய ட்ரேடுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிறத மட்டுமே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. சென்செக்ஸுமே இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ஒரு ஒன் சைட் ரேலி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் மல்டிபிள் டைம்ஸ் நம்மளுடைய நம்பர்ஸான 80 to 150 அப்படிங்கிற லெவல்ஸ்லேயே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எடுத்திருந்தாங்க. எவ்ரி நம்பர்ஸ் ஒரு சப்போர்ட் ஆகும் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஆக்ட் ஆகிட்டு இருக்காங்க. இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டாக்ஸ் ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி இது மாதிரி ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் ஒன் சைட் ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்த
பார்த்து நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத உங்களால் கேப்சர் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு 1 சைட் ரேலி கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இப்போ எந்தெந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். நம்மளுடைய டெலிகிராம் சேனல் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நேற்று நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் என்ன ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். எவ்ரிடே இந்த வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணி போடுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம எவ்ரி அப்டேட் அப்படிங்கிறது போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து இந்த இடங்களில் வந்து ஓப்பன் ஆகிறாங்க நியர் டு நம்பரில் அப்படிங்கிறதையும் எந்த டைம் ஃப்ரேம் படி நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி எந்த டைம் ஃப்ரேம் படி இந்த மொமெண்டம் கேண்டில் அப்படிங்கிறது வராங்க அப்படின்னு எந்த டைம்லேருந்து ரிவர்ஸ் ஆகுறாங்க எந்த டைம்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் எவ்ரி அப்டேட் அப்படிங்கிறது நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் ஒரு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 25,100 புட் ஆப்ஷன் 22 எடுத்த ஒரு புட் ஆப்ஷன் மோர் தென் 60 வரைக்குமே போயிருந்தாங்க. டபுள் த ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதில் ஏர்ன் பண்ணியிருந்தோம் ஃபார் இன்ட்ராடே. அண்ட் எந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க எந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய குரூப்பில் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. இது வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். மற்றும் நம்ம சேனலில் பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 14th அக்டோபர் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படிங்கிறது எஸ்பெஷலி நிஃப்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அது மாதிரி இந்த 15th அக்டோபர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் த இண்டெக்ஸ். 15th அக்டோபர் அண்ட் 16th அக்டோபர் வந்து பேங்க் நிஃப்டி. இதனால வந்து இதை லாஸ்ட் வீக்லேருந்தே நம்ம மல்டிபிள் டைம் சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா இது மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்டான டேட்டில் வந்து நமக்கு ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகளோ அப்படி இல்லை சின்னதான கேண்டில் வராங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஒன்ஸ் இந்த ஹை அண்ட் லோ பிரேக் ஆகும் பொழுது நமக்கு ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது based on the important date. அது மட்டும் இல்லாமல் இந்த இம்பார்ட்டன்ட் டேட்டினுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் ஃபர்தராக ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது பேஸ்ட் ஆன் மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன் வந்து ஒரு பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெஷலி நிஃப்டியில். ஸோ ஒரு பெரிய கேண்டில் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு பெரிய கேண்டில் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஒரு பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி நமக்கு பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30ஆம் தேதி ஜூன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருந்து மார்க்கெட் வந்து நமக்கு நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் அகெயின் வந்து நமக்கு 24th ஜூலை அப்படிங்கிறது இந்த கேண்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. 24th ஜூலை இதுவுமே நமக்கு ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்பொழுதைக்கு நிஃப்டி வந்து ஆஸ் ஆஃப் நவ் டுடே வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன். இதுவுமே நமக்கு இது மாதிரியான ஒரு ஃபால் கொடுக்குமா இல்லை இந்த இடங்கள் முக்கியமான டேட்டான இந்த 14th அக்டோபர்லேருந்து ஹை கட் ஆகிட்டு ஃபர்தராக க்ளோஸ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் பார்க்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் இப்போ இருக்கிறது பியர் சென்டிமெண்ட்டில் இருக்காங்க. பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் நாட் குட் ஃபார் லாங். இப்போ நம்ம அதிகப்படியான லாங் பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடங்கள் வந்து நம்ம எக்ஸிட் பண்ண வேண்டிய ஒரு நேரம். இல்லை நம்ம வந்து ஃபர்தராக வந்து ஷார்ட் போகலாம் அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு கீழே ஒரு 15 minutes கேண்டில் வந்து டுமாரோ எக்ஸ்பெஷலி இன்னையுடைய கேண்டிலுமே சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு 15 minutes சைடில் மார்க் பண்ணி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஃபாலோ கொடுத்துருந்தாங்க. நாளைக்குமே நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு 15 minutes கேண்டிலுடைய லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா அந்த ஹையில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம ஷார்ட் அப்படிங்கிறத இனிஷியேட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் த ட்ரெண்ட். மார்க்கெட் இப்போ இருக்கிறது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்கான சுச்சுவேஷனில் இருக்காங்க. பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து நாட் குட் ஃபார் லாங். நம்ம அதிகப்படியான லாங் ஹோல்ட் பண்ணுறதுக்கான பிளேஸ் அப்படிங்கிறது இது கிடையாது. ஃபர்தராக இன்னையுடைய கேண்டில் 14th அக்டோபருடைய கேண்டில் லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா இன்னுமே நமக்கு ஒரு சப்போர்ட் லெவல்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நில் பொசிஷன். நாளையுடைய மொமெண்டம் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஹை கட் ஆகும் பொழுது லாங் இல்லை லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கலாமே தவிர்த்து இப்போ மார்க்கெட் ஒரு டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற பிளேஸில் இருக்காங்க. அண்ட் இந்த செட்டப் வந்து நம்ம லாங் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. மார்க்கெட் பியர் சென்டிமெண்ட்டில் இருக்கிறத இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஷார்ட் இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய ஸ்டாப் லாஸாக இருக்கும் ஃபார் கம்மிங் டேஸ் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. லாங் பொசிஷன் இந்த இடங்கள்லேருந்து போகலாமா அப்படின்னா இந்த ஹை கட் ஆகாமல் இதுக்கப்புறமாக நோ லாங். பொசிஷனல் ட்ரேடர்ஸ் இதுக்கப்புறமாக லாங் அப்படிங்கிறது இந்த ஹை கட் ஆனால் மட்டுமே லாங். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு எந்த ஒரு லாங்குமே இல்லை அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்பர்ஸ் படி பார்க்கும் பொழுது
இந்த 21st ஆகஸ்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான டேட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் இன்னைக்கு எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்த இடம் அப்படிங்கிறது இந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ எவ்ரிடே நம்ம சொல்கிறது இந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக கண்டிப்பாக ஃபர்தர் டேஸில் உங்களுக்கு ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆகும்பொழுது ஃபர்தராக இந்த லெவல்ஸ் வரைக்குமே நமக்கு இமீடியட்டாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை இதுலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னாலும் நமக்கு இந்த நம்பர்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இன்னையுடைய கேண்டிலுடைய ஹை எண்டில் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸ்பெஷலி நிஃப்டி. ஸோ கம்மிங் டேஸில் இது ஒரு ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட். இப்போ பேங்க் நிஃப்டினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இது பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டு. கம்பேர் த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸ்டில் வந்து இந்த 8th அக்டோபருக்கு மேலே வந்து க்ளோஸாக இருக்கிறது. இந்த 8 அக்டோபருக்கு கீழே க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு ஷார்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பேங்க் நிஃப்டிலையுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் ஸ்டில் இந்த 8th அக்டோபர் கேண்டில் வந்து ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் எக்ஸாக்டாக 3 டேஸாகவே நம்மளுடைய அந்த லெவல்ஸான 56,705 வந்து மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வீக்கான ஒரு சுச்சுவேஷன். பட் கம்பேர் தன் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பெட்டராகவே இருக்காங்க. அண்ட் நாளைக்கு மொமெண்ட்டை படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குளோபல் மார்க்கெட்டான சிங்கப்பூர் இண்டெக்ஸான SGX வந்து ஒரு ட்ரெண்டிங்கும் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. கம்மிங் 2 டேஸில் 200 to 250 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது SGX நிஃப்டி வந்து கொடுக்கலாம். ஸோ SGX நிஃப்டி கொடுக்கும் பொழுது இதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கமாடிட்டியில் இருக்கிற சில்வர் வந்து ஒரு ட்ரெண்டையும் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஸோ இதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கலாம். பட் வேலிடிட்டி அப்படிங்கிறது வித்தின் 2 டேஸில் நடப்பதற்கான பாசிபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. ஸோ சம்திங் கோயிங் டு ஹேப்பன் டுமாரோ அண்ட் டே ஆஃப்டர் டுமாரோ. இதனுடைய வேலிடிட்டி 2 நாட்களில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது லாங்லியா ஷார்ட்லே அப்படின்னா ஆஸ் ஆஃப் நிஃப்டி ஒரு பேரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் கொடுத்துருக்குது அப்படிங்கிறது நல்ல ஒரு குட் செட்டப் கிடையாது. பட் இன்னையுடைய கேண்டில் ஹை அண்ட் லோ நிஃப்டிக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால இதை மார்க் பண்ணிக்கோங்க. லோ கட் ஆகும்பொழுது ஃபர்தராக பொசிஷனல் ஷார்ட் அப்படிங்கிறது போகலாம். பேங்க் நிஃப்டி இரண்டுமே ஒரு வித்தின் 2 டேஸில் பேஸ்ட் ஆன் ஐடி செக்டரில் பேஸ்ட் ஆன் சிங்கப்பூர் இண்டெக்ஸ் இல்லை நமக்கு சில்வர் இதனுடைய இம்பாக்ட் எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 15th அண்ட் 16th அக்டோபர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். நம்ம மறுபடியும் அப்படின்னு சொல்கிறது 15th ஃபார் ஆல் இண்டெக்ஸ், 16th எக்ஸ்பெஷலி பேங்க் நிஃப்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இது மாதிரியான டேயில் ஃபர்தராக நமக்கு ஒரு பெரிய கேண்டில் கொடுப்பதற்கான வாய்ப்புகளோ இல்லை ஒன் சைட் ரேலி கொடுப்பதற்கான வாய்ப்புகளோ கூட இருக்கலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்ட்ரக்சரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 15th அக்டோபர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 15th அக்டோபர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 15th அக்டோபர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 15th அக்டோபர். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஐனில் மார்க் பண்ணி நீங்கள் டேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். செக்டர் டு ஃபோக்கஸ் ஃபார் 15th அக்டோபர் இன்ஃப்ரா, ஃபார்மா, PSU, IT. அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறது இந்த ஐடி செக்டர் எப்போலாம் நம்மளுடைய வாட்சஸில் வராங்களோ ஸோ சம்திங் கோயிங் டு ஹேப்பன். இட் மேபி ஒன் சைட் ரேலி ஆர் ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்கலாம். வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய டேட். கம்மிங் 2 டேஸ் பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 5 மினிட்ஸ் படி 15th அக்டோபர் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் பாருங்கள். அண்ட் எவ்ரி வீடியோ சொல்கிற விஷயம் இருந்தால் இந்த வீடியோஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அது நீங்கள் எவ்வளோ பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஈவன் தோ இப்போ நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் எடுக்கிறீங்க இல்லை அந்த வீடியோஸை பார்த்து வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்கும் பொழுது இது மற்ற நண்பர்களுக்குமே கொண்டு போய் சேரும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மெம்பர்ஸும் சரி வியூவர்ஸும் சரி இன்னுமே எங்களுடைய சப்போர்ட்டை வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ண மூலமாகவும் ஷேர் பண்ண மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.